ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மழை காலத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அதற்கான டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான தீர்வு எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லி வச்சுருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மொட்டு கருகி போகுது, அதுக்கு என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இந்த மொட்டு கருகி போயிடுச்சு. மழையும் வெயிலும் மாறி மாறி வரப்போ இந்த பிரச்சனை இது நடக்கும். இது நார்மல் தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மொட்டு கருகி போகிறது. இப்போ பாருங்கள், இந்த மொட்டு கூட கருகி போயிடுச்சு. மழையும் வெயிலும் மாறி மாறி வரப்போ மொட்டு கருகி போகும். இது நார்மல் தான். திரும்ப அடுத்த லீஃபோடு உங்களுக்கு மொட்டு வந்துடும். இதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பாருங்கள், இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்கள் கிளைமேட்டு திரும்ப நார்மலானோடனே இது திரும்ப நார்மலாக உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மழை காலத்தில் நீங்கள் உங்களோட லோட்டஸ் பாட்டை சுத்தமாக வச்சுக்கணும். பாருங்கள், இது திலன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோடது தான். உள்ள பாசி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் விடக்கூடாது, எடுத்துடணும். பாருங்கள், உங்களுக்கு பாசி இருந்ததுன்னா உங்கள் லோட்டஸ் பிளான்ட் வளராது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். எந்த அளவுக்கு சன்லைட் அதிகமாக இந்த செடிக்கு படுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். பாருங்கள், வெயில் அதிகமாக அந்த பாசி உள்ளே போக விடாது. அந்த மண்ணில் போய் சன்லைட் படுறப்போ தான் அந்த லோட்டஸ் பிளான்ட் நல்லா உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும். பாருங்கள், இந்த பாசி எல்லாமே நீங்கள் எடுத்துடணும். கிளியராக எடுத்துட்டிங்கன்னா சன்லைட் நல்லா உள்ளே போய் நல்ல ஒரு க்ரோத்து கிடைக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது மாதிரி லீஃபை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பாட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இது மாதிரி லீஃப்லாம் நீங்கள் விடக்கூடாது. இது மாதிரி சுத்தமாக இருக்க லீஃபை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற லீஃப் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சன்லைட் நல்லா போகும். நல்ல இந்த மழை காலத்துலேயும் உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா, தேர்டு கொஷின் ஒரு பிளான்ட் பூக்கவே இல்லை, அந்த பிளான்ட் அப்படியே தான் நிற்கிது. ஒரு 3-4 மாதம் ஆகுது, அந்த பிளான்ட் சுத்தமாக பூக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி இலைலாம் அப்படியே காய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அப்படியே இலைலாம் ஃபுல்லாக அந்த டப்பில் இருக்க எல்லா இலையும் காஞ்ச உடனே, மேலே ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்கள், அது மாதிரி காஞ்ச உடனே இந்த டப்பை கமுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அடியில் டியூபர்ஸ் இருக்கும். அந்த டியூபர்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டியூபரை திரும்ப பிளான்டிங் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த பிளான்ட் டார்மென்சி போயிடுச்சு கிட்டத்தட்ட. கண்ணகி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பாருங்கள், இலெல்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளான்ட்டை நீங்கள் இப்படியே விட்டுறணும். எந்த ஒரு உரம் எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் டிஏபி எதுவுமே வைக்கக்கூடாது. அந்த பிளான்ட்டை அப்படியே டார்மென்சி போயிடும். அடியில் டியூபர்ஸ் அதோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அது கிழங்க ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிரும். அடுத்த சீசனில் அது திரும்ப பூக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, என்னோடய பிளான்ட் ஹைட்டே கொடுக்க மாட்டேங்குது, கீழே தான் நின்று பூக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த பிளான்ட் எவ்வளோக்கு எவ்வளோ மெச்சூர்ட் ஆகுதோ அந்த இதுக்கு பொறுத்து தான் அது ஹைட்டு கொடுக்கறதுல இருக்கும். அந்த பிளான்ட் நல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக நல்லா ஹைட்டில் போய் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், இது நம்ம ஒயிட் பேந்தர் தான். மெச்சூர்ட் ஆகாத பிளான்ட் பூவும் சின்னதாக தான் இருக்கும், சின்ன ஹைட்டில் தான் பூக்கும். நல்லா மெச்சூர்டான பிளான்ட் உங்களுக்கு நல்ல ஹைட்டு கொடுக்கும். இலையும் நல்லா பெரிய பெரிய இலையாக உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மழை காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த புழு. இந்த புழு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா, நம்ம ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம், இது இப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், புழு இருக்குது. இந்த லீஃப் எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாகிருச்சு. டைரெக்டாக சன்லைட் வந்து உள்ளே போகும், எந்த ஒரு குப்பையும் இல்லை. இதுமாரி தேவையில்லாத இலைகள் இருக்கும் பொழுது தான் அந்த புழு வந்து அதில் மறைஞ்சிக்கிட்டு நிற்கும். இப்போ இதில் புழு எங்கன இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்து தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து திரும்ப வளர ஆரம்பிக்குது பாருங்கள். இதுமாதிரி நீங்கள் பண்ணுறப்போ புழு அந்த அளவுக்கு வராது. பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும். நீங்கள் சும்மா தண்ணி விட்டு இது பண்ணிங்கனாலே அது போயிடும், மருந்தெல்லாம் அடிக்க தேவையில்லை. பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, டியூபரை வந்து மழை தண்ணியில் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டியூபர் வந்து எப்போதுமே மழை தண்ணியில் போடக்கூடாது. இது மாதிரி நல்ல தண்ணியில் தான் நீங்கள் போட்டு வைக்கணும். மழை தண்ணியில் போட்டு வைக்கிறப்போ அந்த டியூபரை அழுகி போக 90% சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய டியூபர்ஸ் வந்து எனக்கு மழை தண்ணியில் போட்டு நிறைய அழுகி போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், மழை தண்ணியில் நீங்கள் போடாதீங்க. எப்போ நீங்கள் டியூபர் வச்சாலும் நல்ல தண்ணியில் போடுங்க. பாருங்கள், ஹல்க்குங்கிற வெரைட்டி. இதில் நமக்கு ஒரு டியூபர் மட்டும் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 டியூபர் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே 200 தான். பெரிய டியூபர் எல்லாமே நல்லா ஹெல்த்தியான க்ரோத் டிப் இருக்க டியூபர். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை வச்சு உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்களோட டவுட் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.